आचार्य देवो भव। मातृदेवो भव, पितृदेवो भव, आचार्य देवो भव। लक्ष्मीनाथ समारंभां नाथयामुन मध्यमाम् अस्मदाचार्य पर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। यो नित्यमच्युत पदाम्बुज युग्मरुक्म व्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये। நம் பாரத பூமி புண்ணிய பூமி, கர்ம பூமி. எங்கு பிறப்பவரும் இங்கு பிறந்து முக்தி அடைய வேணும் என்று விருப்பப்படும் பூமி. இங்கு வாழும் சனாதன தர்மிகளான நாம் அனைவரும் பண்டைய காலம் தொடங்கி ஒரு ஆச்சரியமான அழகான கலாச்சாரத்தில் வாழ்ந்தும் வளர்ந்தும் வருகிறோம். நம்முடைய சமூக கட்டுப்பாடு, சமுதாய கோட்பாடுகள், தனி மனித ஒழுக்கம், குடும்ப கட்டமைப்பு, எத்தனை மொழிகள் இருந்தாலும் அத்தனையாரையும் சேர்ந்து ஒருமுகப்பார்வை, எத்தனை மாநிலங்களும் கலாச்சாரங்கள் இருந்தாலும் அனைவரும் ஒற்றுமையோடு ஒரு பாரத மாதாவின் குழந்தைகளாய், ஊர் வேதத்தையே சார்ந்திருப்பவர்களாய் வாழ்ந்து வருகிறோம். இவை இத்தனையுமே பாரத தேசத்தின் தனி சிறப்புகள். இதை பார்த்து வெளிநாடுகளெல்லாம் மற்றைய தேசங்களெல்லாம் வியக்கின்றன. நம்முடைய கட்டமைப்பு கிடைக்குமா என்று விழைகின்றன. அப்படி இருக்கும்போது அந்த கலாச்சாரத்தை பற்றியும் கோட்பாடுகளை பற்றியும் ஒழுக்கத்தை பற்றியும் கண்டிப்பாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த நாட்டில் பண்டிகைகள் எல்லாம் பல பயன்களுக்காக ஏற்படுத்தப்பட்டுள்ளன. அதில் ஒரு முக்கியமான பயன், இந்த கட்டமைப்பை, பாரத தேசம் முழுக்க இருக்கக்கூடிய வேற்றுமைகளை வெளியார் யாரேனும் வந்து தகர்த்து விடக்கூடாது. அது ஒற்றுமையோடு இருக்க வேண்டும். காலங்காலமாய் வாழையடி வாழையாக வளர்ந்து வர வேணுங்கிறதுக்காக ஏற்படுத்தப்பட்ட ஓர் அமைப்பு தான் பண்டிகைகள்ங்கிற அமைப்பு. நாம் ஒத்தொத்தருமே பல பண்டிகைகளை கொண்டாடுறோம். அந்த பண்டிகைகள் மரபின் வழி வந்ததாக இருக்கலாம், மாநிலத்தின்படி இருக்கலாம், மொழி வாரியாக இருக்கலாம், அந்தந்த குடும்பத்துக்குன்னு இருக்கலாம். சில காலத்துக்கு பண்ணி சில காலத்துக்கு தேவையில்லைன்னு இருக்கலாம். வடதேசத்துக்குன்னு இருக்கலாம், தென் தேசத்துக்குன்னு இருக்கலாம். இப்படி பல வேற்றுமைகள் இருந்தாலும் இந்த பண்டிகைகள் நம்மை ஒருங்கே பிடித்திருக்கின்றன, ஒன்று சேர வைத்திருக்கின்றதாங்கிறது தான் உண்மை. பல பண்டிகைகளும் மாறுபடும். உங்கள் குடும்பத்தில் இருக்கிறத எங்கள் குடும்பத்தில் கொண்டாடுவோமா தெரியாது. உங்கள் குடும்பத்துக்குள்ளேயே வேறாரான உறவுக்காரர்களிடத்தில் இருப்பதை நீங்கள் கொண்டாடுவீர்களா தெரியாது. ஆனாலும் மொத்த பேரும் பண்டிகைகளை கொண்டாடுவோம். ஒத்தர் பண்டிகை ஒத்தருக்கு என்னான்னு தெரியும். அதெல்லாம் எதற்காக கொண்டாடுகிறோம்,
எது நம்முடைய தேசத்தினுடைய முக்கியமான பண்டிகைகள், அதன் மூலம் நாம் அடைய வேண்டிய பயன் என்ன. இப்போ அது ஒரு வேளை கொண்டாடாமல் இருந்துட்டோம்னால், அல்லது கொண்டாடும் போது அது எதற்காக ஏற்படுத்தப்பட்டதோ அந்த பயனுக்காக கொண்டாடாமல் வெளியிலே சென்று உணவுண்ண, வீட்டிலேயே அமர்ந்து கொண்டு தொலைக்காட்சியை பார்த்து ரசிக்க, ஒத்தருக்கொத்தர் வம்பு பேச என்றெல்லாம் தவறான பயன்களுக்கு அதை ஈடுபடுத்தியிருந்தோம்னால், அதை மாற்றி அது எந்த பயனுக்காக ஏற்படுத்தப்பட்டதோ அந்த பயனையே அடைய வேணும். நம்முடைய தேசத்தில் எதற்கு முதல்ல இத்தனை பண்டிகைகள்? எடுத்தெடுப்பில் ஒருத்தர் என்ன குறை சொல்லலாம்னால், சுறுசுறுப்பு குறைவாக இருக்குது, சோம்பல் அதிகமாக இருக்குது. ஏன்னா ஆண்டு அரசாங்க விடுமுறைகள் நிறைய இருக்கின்றன. மற்ற நாட்டில் பார்த்தீங்கன்னால் 4-5 நாளைக்கு மேலே விடமாட்டார்கள். ஆனால் நம்ம நாட்டு பண்டிகைகள் எல்லா மாநிலத்துக்கும் கலாச்சாரத்துக்கும் இடம் கொடுக்கணுங்கிறதுக்காக அடிப்படையில் 12 நாள் கண்டிப்பாக விடுமுறை விட்டுடுறா. அது தவிர உனக்கு வேணும்னா இந்த மாநிலத்தில் இதை எடுத்துக்கோ, உங்களுக்கு வேணும்னா இந்த மாநிலத்தை எடுத்துங்கோ, இன்னொரு 5-6 நாள் சேர்த்துட்டேன்னா அது 17-18 நாட்களுக்கு கூட போய்டுறது. கடைசியாய் வேலைக்கு போகிற நாள் குறைச்சலாக போடும் போல் இருக்கு, விடுமுறை நாள் அதிகமாக போகும்போல் இருக்கு. ஒருவேளை பண்டைய காலத்திலிருந்து பண்டிகைகள் வைத்ததே விடுமுறை கொண்டாடுவதற்கோ வேலைக்கு போகாமல் இருப்பதற்கோ நாள் அப்படி அல்ல. ஏன்னா நம்முடைய தேசத்தில் வேலைக்கு போய் பணம் சம்பாதித்தது தான் வாழ்க்கையில் முக்கியமான அங்கம்னு நாம் கொண்டதில்லை. மீண்டும் ஒரு முறை கூறுகிறேன், ஆருக்கான கோபம் வந்தாலும் சரி, வெச்சாலும் சரி, வாழ்த்தினாலும் சரி, நம்முடைய வாழ்க்கையின் வேலைக்கு போய் பணம் சம்பாதித்தது ஒரு முக்கியமான ஆனால் மிக முக்கியமான அல்ல. அதுதான் எல்லாத்த விட முக்கியம். அது நன்னா இருக்கணுங்கிறதுக்காக எத்தையும் விட்டு கொடுக்கலாம். இது பாரத கலாச்சாரமே அல்ல. அதுவும் நன்னா இருக்கணும். கண்டிப்பாக வீடு வாசல் வாங்கணும், குழந்தைகளோட சந்தோஷமாக தான் இருக்கணும். ஆனால் அதற்குன்னு கலாச்சாரத்தையே விட்டு கொடுத்துட்டோம்னால் கட்டமைப்பு ஆட்டங்கண்டு போகும். எந்த ஒரு கட்டமைப்பை பார்த்து உலகமே வியக்கிறதோ, எதனால் இன்னைக்கும் சேமிப்பில் இத்தனை பண்டிகைகளும் கொண்டாடிட்டு நன்னா பண்ணி சாப்பிட்டுட்டு அடிக்கடி புதிய ஆடைகளை வாங்கி போட்டுன்னுட்டு இத்தனையும் பண்ணிட்டு உலகத்திலே சேமிக்கிற நாட்டில் நம்ம நாடு முதல் இடத்தை வகிக்கிறது. எத்தனையோ நாடு பார்த்தீங்கன்னால் சேமிப்பெல்லாம் கிடையாது, குறைவு. அப்படின்னா கடன்லேயே வாழறான்னு அர்த்தம். அட்டையில் தான் வாழ்க்கை. கையில் ஒரு அட்டையாக கொடுத்துட்றா, தேய்ச்சாச்சுன்னா பொருள்களை வாங்கிவிடலாம். எங்கோ இருக்குது, ஆரோ கொடுக்குறா. கையில் என்ன இருக்குது? கையில் பார்த்தா தான் சேமிப்போங்கிறது ஒரு மாதிரி இருந்தது. இப்போவும் நம்ம தேசத்து வாசிகள், இந்தியர்கள் எந்தெந்த வெளிநாட்டில் இருக்காளோ அங்கே அந்த நாட்டிலேயே அதிகமாக சேமிக்கிறவா இந்தியர்கள் தான். என்னம்மா இவளால் முடியறது? பார்த்தா நிறைய இவ தான் சாப்பிட்றா, நிறைய புத்தாடை, எத்தனை கேளிக்கைகள், இத்தனை இருக்குது, வரணமாக இருக்குது. ஆனாலும் இவர்களால் எப்படி சமாளிக்கிறதுக்கு முடியறதுனால், இது இத்தனையுமே செலவழிக்கிறதுக்கு மட்டும் இல்லை, இது இத்தனையுமே நமக்குள்ள நாம கண்டபடிக்கு செலவழிக்கக்கூடாது. ஆத்மா முக்கியம், சரீரம் முக்கியம் இல்லை. அதை சொல்லி கொடுக்கறதுக்கே இந்த பண்டிகைகள் ஏற்படுத்திருக்குன்னா, உடம்பு சுகம் முக்கியம்னு பார்த்தா செலவு அதிகமாகும். உடம்பு இன்பத்தை விட ஆத்ம சுகம் முக்கியம்னு பார்த்தா வரவு அதிகமாகிடும். எது வேணும்னு நீங்கள் தான் முடிவு பண்ணிக்கணும். இப்போ செலவு அதிகமாகணுமா வரவு அதிகமாகணுமானால் ஆத்மா சுகப்படுறதுக்கு எந்த செலவுமே தேவையில்லை. தியானிச்சா ஆத்மா சுகப்பட்டுடும், யோகத்தில் ஈடுபட்ட ஆத்மா சுகப்படும், பரமாத்மா அனுபவம் கிடைச்சா ஆத்மா சுகப்படும். இது எதானும் பண்ணால் உடம்பு சுகப்படுமோ? பரமாத்மா அனுபவத்துக்கு உடம்பு சுகப்படுமா? அதுக்கு நல்ல சோறு போடணும், குழு வசதி பண்ணி கொடுக்கணும், அதுக்கு கட்டில் மெத்தையெல்லாம் வாங்கி போடணும், பட்டுப்புடவை கட்டி விடணும், வைரத்தோடு போட்டு விடணும். எத்தனை இருக்குது? இத்தனை பண்ணாதான் சரீர சுகம் கிடைக்கும். இது இத்தனையுமே செலவழிக்கிறதுக்கு வகை. ஆனால் மரக்கட்டில் உட்காந்துக்கணும், வெறும் மணை போட்டுட்டு தான் உட்காந்துக்கணும், 8 முழம் வேட்டி தான் கட்டிக்கணும், வெறும் வெள்ளை ஆடை ஒத்த ஆடை போகிறோம், நூல் புடவை தான் கட்டிக்கணும், எல்லாம் ரொம்ப நன்னா இருக்கும். இதுவும் அதே பயன்களை கொடுத்துரும். ஆனால் ஆத்ம சுகம் கிடைச்சுடுறது இருக்கவே இருக்கு, பணம் சேர்ந்து விடுறது. அதனால் நாம் ஒன்றும் சேமிக்கிறதுல குறவு வச்சுட்டவா இல்லை, நாம் செய்யாத வேலைகள் இல்லை.
அதிகப்படியான நூல்கள் இன்னி வரைக்கும் எந்த ஒரு நாட்டில் எழுதப்பட்டிருக்குன்னு கணக்கெடுத்தாலும் நம்ம நாடு தான். எத்தனை புஸ்தகங்கள் எழுதப்பட்டிருக்கு, இங்கு தான் அத்தனை இருக்கு. எத்தனை கோவில்கள் கட்டப்பட்டிருக்கு, இங்கு தான் நிறையா இருக்கு. இப்படி பலதும் பலதும் இங்குதான் இருக்கிறச்சே பண்டிகைகளுக்கு கூட விடுமுறை கொடுத்துடுறா, அதனால எல்லாம் வீணாக்குறாங்கிற கூற்றே பொய்யானது. அப்படி எல்லாத்தையும் வீணாக்கி இருந்தோம்னால் இத்தனை புஸ்தகங்கள் பிறந்திருக்குமா, இத்தனை கோயில்கள் கட்டியிருப்போமா, முதல்ல இத்தனை மாநிலத்தில் இத்தனை கலாச்சாரத்தில் இத்தனை பண்டிகை கொண்டாடிட்டு இருந்திருக்குமா, அதிகப்படியான சேமிப்பு பண்ணியிருக்கோமே. அப்ப இது இத்தனையும் பண்டிகைகளும் பண்ணிட்டு இருந்திருக்கோம்னால் அப்ப பண்டிகைகள் இந்த நன்மைகளுக்கெல்லாம் ஓரளவு வழிவகுத்து இருக்கின்றனான்னு அர்த்தம். அதை நாம கொண்டாட இந்த நன்மைகள்லாம் நமக்கு கிடைச்சிருக்கு. அதனால தான் பண்டிகைகள் ரொம்ப தூரம் முக்கியத்துவம் பெறுகின்றன. இப்போ நேற்றைக்கு ஒரு விஷயம் பார்த்தோம். சாஸ்திரம் எதற்கு? என்னதை செய்யாதேன்னு சொல்லி ஆகணும். அதற்கு கண்டிப்பா சாஸ்திர கட்டமைப்பு நமக்கு வேணும். அது லௌகிக்கத்தில் இருக்கு. பாரத தேசத்தினுடைய குற்றவியல் சட்டம், அரசாங்க சாசன சட்டம் இவை உள்ளன. ஆனா ஆத்மா தனி மனிதன் வாழறதுக்கு சட்டம் வேணும் இல்லையோ, அதற்குத்தான் வேதங்கள் உள்ளன. அப்ப சாஸ்திரம் தேவைப்படுறது குற்றத்தை தடுத்துட்டா மட்டும், அதாவது குற்றம் நடந்தா தண்டனை பெற்று கொடுத்தா போராது, தடுக்கிறதுக்கு முடியணும். உடல் ரீதியாவோ வாய்மொழியாவோ வெஷா அடிச்சா போராது, மனசால தப்பு நினைச்சா கூட அதை தண்டனை கொடுக்கணும். இதெல்லாம் சாஸ்திரம் தான் பண்ண முடியும். அப்படிங்கிறத நேத்திக்கு நாம பார்த்துட்டோம். அடுத்து அதனுடைய தொடர்ச்சியா பார்ப்போம். அந்த சாஸ்திரங்களிலேயே நாம வாழ்க்கையை எப்படி வாழணும்னு சொல்றது, அதுல பண்டிகைகள் முக்கியமான அங்கம் வகிக்கின்றன. என்ன பயன்கள் இருக்குங்கிறத மேலோட்டமா முதல்ல சொல்றேன். ஒரு பக்கம் கடவுளை வச்சுக்கணும், ஒரு பக்கம் தர்மம், இன்னொரு பக்கம் வேதம். அது ஒவ்வொன்றும் எப்படி தொடர்பு இருக்குன்னு நேத்திக்கு பார்த்துட்டோம். அதே போல இன்னைக்கு ஒரு முக்கோணம் சொல்றேன், கொஞ்ச நேரம் கழிச்சு சொல்றேன். முதல்ல இந்த பண்டிகைகளுக்கு உண்டான பயன் என்ன, அதுக்கு முன்னாடி எதனால இத்தனை பண்டிகைகள் ஏற்பட்டன. இத்தனை நூற்றுக்கணக்கான பண்டிகை. ராஜஸ்தானம் பார்த்தா தனி, குஜராத்தில் பார்த்தா தனி, உத்தரப்பிரதேசம் தனி. ஒரே தீபாவளியை 3 வகையா கொண்டாடுறோம். அவ்வளவு ஏன் சுவாமி? எங்க ஊர்ல கோகுலாட்டமியிலே மாசம் மாறி கூட நாங்கள் கொண்டாடுவோம். கோகுலாட்டமி ஒரு நாள் இருக்கும், அடுத்த நாள் இருக்கும், மறுநாள் இருக்கும். இன்னன்னார் இப்பப்ப கொண்டாடுறான்னு பஞ்சாங்கத்தில் போட்டிருக்கோம். இப்ப எல்லாமே மாறி போய் முதல் மாசமே, இந்த மாசத்தினுடைய கடைசியில ஒரு கோகுலாட்டமி, அடுத்த மாசத்தினுடைய ஒரு கடைசியில ஸ்ரீ ஜெயந்தி. இது என்ன அஷ்டமி பார்க்கணுமா, ஜெயந்திக்கு ரோகிணி பார்க்கணுமா, ஆவணி மாசம் பார்க்கணுமா, ஒவ்வொன்று இருக்கேன்னால் எத்தனை நாள் வேணா கொண்டாடுங்கோ. அத்தனை நாள் கண்ணனுக்கு பக்ஷணம் சாப்பிட ஆசை. இதனால என்ன கட்டம்? இப்போ எங்களுக்கும் பக்ஷணம் சாப்பிட ஆசை, கண்ணனுக்கு நிறைய பக்ஷணம் சாப்பிடணும். அப்ப பல நாள் கொண்டாடிட்டு போறார். ஏன் இன்னைக்கு எப்ப கண்ணன் பிறந்தார்னு கேட்டால், நான் என்னைக்கு தெய்வத்தை அறிந்து கொண்டேனோ அன்றுதான் பிறந்தேன்னு அர்த்தம். நாம் பிறந்த நாளெல்லாம் பிறப்பில்லையே. நமக்கு எப்பவுமே 2 பிறவி இருக்கு. ஒன்று உடற்பிறவி, பெற்றோர் கொடுத்தது. அடுத்தது அறிவிப்பிறவி, ஆச்சாரியன் கொடுத்தது. குரு நமக்கு கொடுக்கிற 2வது பிறவி முக்கியம் இல்லையோ. கரியான் பிரம்மதப்பிதான்னு சொல்லுவார்கள். பெற்றோரை காட்டிலும் அறிவு கண்ணை யார் திறந்து விட்டானோ அந்த ஆச்சாரியன் சிறப்பு பெற்றவன், தெய்வத்துக்கு சமமாக கொண்டாடப்பட வேண்டியவர். அதனாலே நமக்கே 2 பிறவி இருக்கே எல்லாருக்குமே. ஏதோ பிராமணனுக்கு த்விஜன்னு ஒரு பேர் உண்டு, அந்தணர்களுக்கெல்லாம் த்விஜன்வா. ஏன்னா முதல்ல ஒரு தரம் பிறந்துட்டு பூணல் போடச்சே 2ஆம் தரம் வேதாத்தியனத்துக்கு யோக்கியத்தை வருது, 2ஆம் தரம் பிறக்கிறார் இல்லையோ, அதனால த்விஜன்னு சொல்றா. அது அவருக்கு மட்டும்தான் வச்சுக்க வேண்டாம், அறிவு பிறவி வேணும்னு நினைக்கிற யாருமே த்விஜர்கள் தான். இந்த திருமிழியாழ்வார் ஒரு போச்சரத்தில், நின்னதெந்த ஊரகத்து இருந்ததெந்த பாடகத்து அன்னு வெக்கண கிடந்ததென்னிலாத முன்னெல்லாம் அன்னு நான் பிறந்திலேன் பிறந்தபின் மறந்திலேன் நின்னதும் இருந்ததும் கிடந்ததும் என் நெஞ்சுளேன்னு பாடுறார். காஞ்சிபுரம் அதுக்கு பக்கத்தில் இருக்கிற 3 திவதேசங்கள். ஒரு நாள் காஞ்சிபுரத்துக்கு போனேன்னா 12 திவதேசம் சேவிச்சுடலாம். 108 ஒரே நாள் காஞ்சிபுரத்துக்கு போங்க ஒரு 12 ஆயிடும். ஒரு நாள் சீர்காழிக்கு போங்க இன்னொரு 13 ஆயிடும். ஒரு நாள் ஆழ்வார்த்து நகரி திருநெல்வேலிக்கு போங்க ஒரு 9 ஆயிடும். இதை போல இது ரொம்ப சீக்கிரமா இருக்கேன், நான் சௌக்கியமா இருக்கு சுவாமி. ஒருபாடு தள்ளி தள்ளி எங்கேயான 10 மைல் தள்ளி வைக்காமல் ஒரு இடத்துக்கு போனால் சுற்றி ஒரு நாளில் சேவிக்க முடியறது இல்லையோ. எல்லாம் பகவானும் கொஞ்சம் நம்ம சௌரியத்தை பார்த்து தான் பண்ணுவார். தள்ளி வச்சுட்டா இவன் வரமாட்டார்னு தெரியும். அதனால தான் சரின்னு பக்கத்திலே வச்சிருக்கார் போல் இருக்கு. ஊரகம் பாடகம் நின்னது எந்தை ஊரகத்து நீண்ட உலகளந்த பெருமாளாக
ஊரகங்கிற க்ஷேத்திரத்தில் இருக்கார். திருப்பாடகத்திலே பாண்டவதூதரான அமர்ந்த திருக்கோலத்தில் இருக்கார். திருவெக்காவிலே சயன திருக்கோலத்தில் இருக்கார். அந்த மூணத்தான் ஆழ்வார் சொல்றார். நின்னது எந்தை ஊரகத்து, இருந்தது எந்தை பாடகத்து, அன்னு வெக்கனை கிடந்தது எண்ணிலாத முன்னலாம். அந்தந்த ஊர்ல இருந்தார், கிடந்தார், நின்னார் முன்னாடி நினைச்சிருந்தேன். ஆனா எப்ப எனக்கு அறிவு பிறவி ஏற்பட்டதோ அங்க நிற்கிறதா அங்க படுத்துக்கிறதா நான் நம்பல. என் உள்ளத்துக்குள்ளதான் நிற்கிறார், என் உள்ளத்துல சயனிச்சுட்டார், என் உள்ளத்துல உட்கார்ந்துருக்கார். ஏன் அங்க இல்லையானால் அங்க இருக்கிறதே என் உள்ளத்துக்குள்ள வர்றதுக்கு தானே. ரொம்ப நாளா வாசல்ல தவம் கிடக்கிறார். எதுக்கு? கதவை திறந்து பாப்பீரோன்னுட்டு ஒரு தரம் பார்த்து 2 நிமிஷம் அவரோட பேசி அனுப்பிச்சுட்டா நிம்மதியா போகிறோம் இல்லையோ. எத்தனை நாள் வாசல்ல தவம் கிடக்கிறாருன்னு நம்மளை பார்க்கறதுக்கு காத்துட்டு இருக்கிறவாளை சொல்றோமோ இல்லையோ. அதே போல திருமழிசை ஆழ்வாருடைய உள்ளத்துக்குள்ள வரணும்னுட்டு இந்த 3 பெருமாளும் வெளியில உட்காந்து தவம் பண்ணிட்டு இருக்கலாம். திருவெக்காவில் படுத்துன்னு தபஸ் பண்றார், பாடகத்துல உட்காண்டு தவம் புரியறார், ஊரகத்துல நின்றுடு தவம் புரியறார். எதற்குன்னு கேட்டால் லேயம் பக்தன் திருமழிசை ஆழ்வார் உள்ளத்துக்குள்ள போகணும். பெருமாள் தவம் பண்ணி நமக்குள்ள வந்து பார்த்திருக்கீங்களா? நாம தவம் பண்ணி அவர் திருவடிகளை அடையணும்னு கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா இப்ப மாற்று என்ன நடக்கிறது? அவர் தவம் புரிந்து நமக்குள்ள வரணும்னு பார்த்துட்டு இருக்கார். நாம பண்ண வேண்டியது கொஞ்சம் முகத்தை திருப்பி எங்கேயோ திருப்பின்னு இருக்காமல் அவரை நோக்கி திருப்பி உள்ளத்தை கெட்டியா மூடி வச்சிருக்கமோ இல்லையோ, கொஞ்சம் திறந்து காத்தாட விட்டோம்னா போரும், தானே உள்ள வந்துருவார். இன்றைக்கு நம்ம பல பேருக்கு இருக்கிற சந்தேகம், அநேகமா இங்க இருக்கிறவாழ்லே என்னையும் உட்பட 3/4 பேருக்கான இந்த சந்தேகம் இருக்கும். நாம் இப்போ நேத்திக்கெல்லாம் எப்படியோ இருந்தோம், இன்னைக்கு ஏதோ மாறி பக்தன் ஆயிட்டோம், என்ன பண்ணி அடைய போறோம்னு தெரியல, சிரமமா இருக்கும் போல் இருக்கு, ஒண்ணுமே புரிய மாட்டேங்கிறதே, நேற்று வரைக்கும் தெரிஞ்சுக்காமலே போயிட்டோமே, எதை பண்ணா அவர் அடைவோம், இந்த ஆர்வம் இந்த கட்டம் எல்லார் உள்ளத்திலையும் இருக்கும் இல்லையோ. அதுவும் இப்போ பக்தன் ஆயிருப்போம், 1 மாசம் 2 மாசம் 2 வருஷம் போயிருக்கோம், திடீர்னு ஒரு 2-3 வருஷம் கழிச்சு சந்தேகம் பிடிச்சுடும். நாம் ஏதாவது பண்ண வேண்டியதைத்தான் பண்ணிட்டு இருக்கோமா, இல்லை தப்பு தப்பாக பண்ணிட்டு இருக்கணுமா, நேத்தியை விட கொஞ்சம் நன்னா பண்ணியிருக்கோமா, இல்லை நேத்தி அளவிலேயே இருக்கோமா? இது ஏன் இந்த சந்தேகம் வந்துடுறதுனால் உலகத்திலே வழக்கம். இந்த மாதம் நான் சம்பளம் வாங்கினேனோ இல்லையோ, அடுத்த மாதம் கூட வாங்கணும்னு ஆசைப்படுவேன், அடுத்த வருஷம் கூட வாங்கணும். அதுக்கு முதலாளி எதிர்பார்ப்பு நீர் கூட என்ன பண்ணேன், அதுக்கு தொழிலாளி எதிர்பார்ப்பு நீ கூட என்ன கொடுத்தே. ஏன்னால் விலைவாசியை 2 போகிறது இல்லையோ, அடுத்தடுத்த வருஷம் கூடின்னு போகிறது, குடும்ப தேவை கூடின்னு போகிறது, ஆள் எண்ணிக்கை கூடின்னு போகிறது, ஒவ்வொன்றும் நேத்தியை விட இன்னைக்கு கூட்டி கூட்டி கூட்டியே வழக்கம். இதுதான் உலகத்தில் எல்லாருக்கும் வழக்கம். அதே மாதிரி இப்போ ஆன்மீகத்தில் வரைச்சே என்ன நினச்சுடுறோம், இப்போ 2016 விட இப்போ கூட்டணும் போல் இருக்கு, 17 விட 18 கூட்டணும் போல் இருக்கு, எதை கூட்டணும்னு தெரியலையேன்னு நினச்சிட்டு இருப்போம். ஒன்றும் கூட்ட வேண்டாம், இங்கே இருக்கிறபடி இருந்தாலே போதும். பக்தியிலே இவ்வளவு பக்தி பண்ணிட்டு இருந்தேன், நாளைக்கு இவ்வளோ பக்தி பண்ண போறேன், நாளைக்கு இவ்வளோ பக்தி பண்ண போறேன்னு ஒன்னான்னா அப்படிலாம் ஒன்றும் பண்ண முடியாது. பக்தன் பக்தன் தான், தானே பழுக்கலாம். நம்ம இப்போ இருக்கிறத விட முதிர்ச்சி அடைவோம். ஆனால் அதெல்லாம் அளவெல்லாம் பகவான் பார்க்கறதே இல்லை. இங்கே நாம் இப்போ போட்ட கணக்கையே திருப்பி போடணும். இப்போ இத்தனை நாள் சொன்ன கணக்கு நாம் என்ன பண்ணி அடையணும், இது நம்ம முயற்சியே இத்தனை நாள் இல்லை. அவர் நம்மளை அடைவதற்கு வெகு முயற்சி எடுத்துன்னு வரச்சே, நான் அவரை நோக்கி திரும்பாமல் முகத்தை எங்கோ பராக்கு பார்த்து கொண்டிருந்தேன். இதுதான் இவ்வளவு நாளா பண்ணது. அதுக்கு சாட்சி எது? நான் எங்கேயோ பார்த்துட்டு இருக்கிறச்சே கூட என் உள்ளத்தை விட்டு அவர் போகாது இருக்காரோ இல்லையோ. நம்ம உள்ளத்திலேயே பகவான் உரைகிறார். அப்படி இருக்கும்போது நான் தான் எங்கேயோ திரும்பி பார்த்துட்டு இருக்கேன். இப்ப என்ன தேவை? நான் அவர் அடைவதற்கு முயற்சின்னு நினைக்கிறத விட அவர் என்னை அடைவதற்கு செய்யும் முயற்சிக்கு நான் தடங்கலாக இருந்தேன், இனி தடங்கலாக இருக்க மாட்டேன் அப்படின்னுட்டாலே, ஒரு நாம் ஜலத்தை எடுத்துன்னு வரணும்னு வச்சுக்கோ, கிணத்துலேருந்து நம்ம ஜலம் எடுக்கணும், எத்தனை குடம் தூக்கணும், எத்தனை வாளி தூக்கணும், கை வலிக்குமா கால் வலிக்குமா எல்லா சந்தேகமும் பண்ணணும். ஏன்னா இதில் நாம தான் ஜலத்தை விடணும், கயிறு கீழே போடணும், மொண்டுக்கணும், மறுபடியும் மேலே தூக்கணும், எத்தனை குடம் தூக்கினா ரொம்ப போகிறதோ தெரியல, எல்லாம் நம்ம முயற்சி. இதே இந்த பக்கம் கிடுகிடுன்னு மேட்டூர் அணையில் வளர்ந்து கொண்டு வருகிறது. 20 அடி ஆச்சு, 22 ஆச்சு, 50 ஆச்சு, 80 அடி ஆயிடுத்து. இப்போ திறந்து விட போறா. இத்தனை நாள் அந்த ஜலம் திறந்து விட்டு ஓடாமல் இருக்கிறதுக்கு என்ன காரணமா இருக்கு? அந்த பக்கம் ஜலம் ரொம்ப எடுத்துன்னு வச்சுங்க, இப்போ இல்லை அந்த பக்கம் ஜலம் ரொம்ப எடுத்துன்னு வச்சுங்க. எது தடுத்துன்னு இருக்கு ஜலம் ஓடி வராம? கதவு, அணையினுடைய கதவு தானே தடுத்துன்னு இருக்கு. இப்போ நான் செய்ய வேண்டியது என்ன? இப்போ கதவை திறந்துட்டேன், ஜலம் வேகமாக ஓடி வர போகிறது இல்லையோ.
இப்போ நான் திரும்ப என்ன பண்ணாத இருக்கணும், கதவை மூடாத இருந்தால் போதும். ஆனால் ஒருத்தர் என்ன நினச்சுனுட்டார், இந்த ஜலம் ஓடி வர்றதுக்கு நான் என்ன பண்ணணும், அது இன்னும் நிறையா ஓடி வர்றதுக்கு நான் என்ன பண்ணணும், யாரான்னு யோசிப்பிடா? கதவை திறந்த பிற்பாடு தண்ணீர் அதிகமாக ஓடி வர நான் ஒன்றும் செய்ய தேவையில்லை. ஏனெனில் நிரம்பியிருந்த தண்ணீரை இது நாள் வரை நான் நிறுத்தி வைத்திருந்தேன். அந்த நிறுத்தல் தடங்களை எடுத்துட்டா போறோம், அது வெள்ளத்தை போல பாய போறது. அதே போல பகவானே, நான் தான் தடங்கள் போட்டு பராக்கு பார்த்து நிறுத்தி வச்சிருந்தேன். அவர் எப்போதோ உள்ள வரணும்னு காத்துன்னு தான் இருந்தார். ஆனா வரவொட்டாம நான் தடுத்திருந்தேன், தடுப்பை எடுத்து விடுறேன். இனிமே உம்ம பாட்டை பார்த்து நன்னா என்னை முன்னுக்கு கொண்டு வரலாம், பக்தி மார்க்கத்தில் நீர் செலுத்தும் அப்படின்னு ஒத்துண்டு என் தடங்கள், மனசு தான் தடங்கள், அந்த மனசை எடுத்துட்டேன். இனிமே நான் வசந்தேனா மோட்சம் போவேனாலாம் கவலையே பட வேண்டாம். அது வெள்ளம் தானே அடிச்சுன்னு போயிடும். கோடானு கோடி பேர் அடிச்சுன்னு போக காத்துட்டு இருக்கு. அதனால நாம பண்ணித்தான் போறோங்கிறது இல்லை. இதுலேருந்தே தெரிஞ்சுக்கணும், இந்த அறிவு வருவது தான் முக்கியம். சரணாகதின்னு சொல்றோம்னால் இந்த அறிவு ஏற்பட்டுடுத்துனால், இந்த அறிவு பிறக்கிற அன்னைக்கு வராது, ஞானப்பிறவி வர்ற அன்னைக்கு தான் வரும். அப்போ உடற்பிறவி எடுத்தது வேறு, ஞானப்பிறவி எடுத்தது வேறு. ஞானப்பிறவி வேணும்னு ஆசைப்படுற எல்லாருமே த்விஜன். அதனால பிராமணன் மட்டும்தான் த்விஜன்னு நினைக்க வேண்டாம். யாருக்கு அறிவிப்பிறவியோ ஆத்மா பரமாத்ம ஞானம் வேணும்னாலும் த்விஜன். அவ்வளவு. ஏன் பல்லுக்கு த்விஜன்னு பேர் தெரியுமோ? நம்ம எல்லாருடைய பல்லு தட்டா 32 விழுந்துடுமா கேட்குறமோ இல்லையோ? அந்த 32 பல்லுக்கு த்விஜான்னு பேர். ஏன்னா அதுக்கு 2 ஜென்மா இருக்கே. முதல்ல ஒரு தரம் முளைக்கிறது, விழறது, மறுபடியும் ஒரு தரம் முளைக்கிறது. 2 தரம் முளைச்சு விட்டா பல்லுக்கே த்விஜன். அப்புறம் என்ன பெருசா பிராமணனுக்கு இப்போ த்விஜன்னு தேடின்னு போகணுமா? சம்ஸ்கிருத பாஷை இருக்கே, யாரு இன்னார் என யாரெல்லாம் பார்க்காது. அதுக்கு அர்த்தம் வந்துடுதுன்னா சொல்லிடும். இப்போ ஒரே அஜ ஆடு, அஜ பிரம்மா, பிரம்மாவுக்கு அஜன்னு பேரு, ஆட்டுக்கு அஜன்னு பேரு. எதனால சுவாமி? அதனாலே பகவானுக்கு அஜன்னு பேர். அதுக்கு தெரிஞ்சது அதான். இப்போ நாய்க்கொடை இருக்கா, காளான் குழைக்கிறதோ இல்லையோ தண்ணீர்ல இருந்து, அதுக்கும் பங்கஜான்னு பேரு, தாமரைக்கும் பங்கஜான்னு பேர். பங்கம்னா சேரு, ஜான பிறந்தது, சேற்றில் பிறந்தது. நாய்க்கொடையும் தான் பிறக்கும், தாமரையும் தான் பிறக்கும். அதனால சொல்லுக்கு எப்பவும் நேர்பொருள் தான் சம்ஸ்கிருதத்துக்கு தெரியுமே தவிர ஆளை பார்த்தெல்லாம் சொல்ல மாற்றவே மாட்டாது. அது அதுக்குன்னு இருக்கிற பெருமை. எதுக்கு சொல்ல வந்தேன்னால், நம்ம ஒத்தொத்தருக்கு அறிவிப்பிறவி தேவை. அதை கொடுப்பது நமக்கு ஆச்சாரியன் கொடுக்கிறார். இத்தனை காலமா இந்த சனாதன தர்மத்தில் இருந்து அந்த அறிவிப்பிறவியை பெற்றுக்கொண்டே வந்திருக்கோம். இதனால தான் எத்தனை படையெடுப்புகள் இருந்தாலும், எத்தனை சூறையாடல்கள் இருந்தாலும், எத்தனை கொலை கொள்ளை இருந்தாலும், எத்தனை அடக்குமுறைகள் இருந்தாலும் இன்னி வரைக்கும் இந்த பண்டிகைகளை விடாம கொண்டாடிட்டு இருக்கோமே. ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि। हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद। प्रियं वेङ्कटेश प्रयच्छ